அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக இந்த படத்தினுடைய நாயகன், கதையின் நாயகன் அதே மாதிரி தம்பி ரவிமரியா அவர்கள் நல்ல ஒரு இயக்குனர். இந்த படத்துலேயும் ஒரு அருமையான கேரக்டர். அதே மாதிரி தம்பி ஜான் விஜய், நான் அவரும் மீட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த லெமன் சோடா எப்படி போடுறது, ஊறுகாய் எப்படி போடுறது, இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். புதுசாக அப்படியே இதில் இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு அதை ஃபோன் பண்ணி சொல்லுவார், ரொம்ப பிரமாதம்ன்ட்டு. அடுத்தது ஜாக்குலின், குல் சுரேஷ், தம்பி பிரசாந்த் அவர்கள், அவங்களாம் நமக்கு ரிவ்யூவில் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்துக்கிட்டே ஒழுங்காக நடிக்க வேண்டியது. ரொம்ப எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும், மேடையில் இருப்பவர்கள், மேடையில் வராமல் கீழே உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள், ஐயா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தினுடைய சக்ஸஸ் முக்கியம். நாசர், உன்னை பற்றியும் சொல்லிடுறேன். சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப தம்பி மாதிரி கூட இருக்கக்கூடிய நாசர், சுரேஷ் சந்திரா அவர்கள், ஆல்பின், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். இன்னும் பெரிய ஒரு வெற்றி அடையணும். நடராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி 3வது வாரம் 4வது வாரம் மட்டும் இல்லை, 50வது நாள் மட்டும் இல்லை, 100வது நாள் விழாவும் வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு எல்லா படத்துலையும் ஒரு டைலாக் வரும், வில்லேஜ் படங்கள் எல்லாம். அது ரொம்ப ஃபேமஸ் டைலாக்கு. இன்றைக்கி கார்த்திக் யோகி அந்த வார்த்தையை டெய்லி சொல்லிகிட்டு இருக்காரு. நான் பாஸ் ஆகிட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. அந்த கொரோனா டைமில் அது ஓடிடி தளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஓடிடியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் டிக்கிலோனா. அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஐயோ, ஒரு 1000 பேருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நடுவில் உட்காந்து அவங்க கைத்தட்ட கிளாஸை கேட்கணுங்கிற போதை எனக்கு தேவை, ஆனால் நடக்காமல் போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அந்த வருத்தம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அவருக்கு. நேற்று இரவு நான், கார்த்திக் யோகி சார், ஆல்பின், அசிஸ்டன்ட் பிரேம், மஞ்சு எல்லாமே போய் படம் பார்த்தோம். பிஆர் மகாலில் ஃபஸ்ட் ஷோ மட்டும் தான் காலி, இது எல்லாம் ஃபுல்லு. செகண்ட் வீக்கு வெள்ளிக்கிழமை நைட் ஷோ, செகண்ட் ஷோ, குழந்தை அழுகிற சத்தம்லாம் கேட்குது. குழந்தை தூக்கிட்டுலாம் அப்படியே தட்டி கொடுத்துட்டே போகிறாங்க வெளியில். மறுபடியும் குழந்தை அழுகை நிப்பாட்டதுக்கப்புறம் உள்ளே வராங்க. குடும்பமாக ரசித்த ஒரு படத்தை இன்னைக்கு தமிழ்நாடு ரசிச்சிட்டு இருக்கு. இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த கார்த்திக் யோகி சாருக்கு உண்மையிலேயே நன்றி. ஏன்னா வெற்றி என்பது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. சினிமாவில் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம், யூஜி பாஸ் பண்ணிடலாம், பிஜி பாஸ் பண்ணிடலாம், ஈவன் ஐஏஎஸ் கூட பாஸ் பண்ணிடலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து படித்து எக்ஸாம் பண்ணிடலாம். ஆனால் சினிமாவில் ஒரு இயக்குனராக வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஆஸ் ஏ டேரக்டர் ஐ நோ வெரி வெல். ஏன்னா சினிமாங்கிற கடல் வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுது. 5 படம் இல்லை 6 படம் தான் ஹிட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் மீடியாவில். அந்த 5, 6க்குள்ளே வர்றது எவ்வளோ கஷ்டம் யோசிப்பாங்களேன். அந்த சாதனை இன்று என்னுடைய சகோதரர் கார்த்திக் யோகி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட்டில் வழக்கமாக காமெடி படங்கள் பார்த்தாங்கன்னா ப்ரெஸ்ஸில் ஒரு என்ன காமெடி படம் பெருசாக அழுத்தமான கதைகள் இருக்காது, அங்கங்கே சிரிக்க வைப்பாங்க. நம்ம தான் வெள்ளிக்கிழமை ஒரு காமெடி படம் பார்க்குறோமே அப்படிங்கிற மனநிலையில தான் நம்ம சகோதரர்கள், நம்ம மீடியா சகோதரர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பல படங்கள் உங்களை போட்டு காமெடிங்கிற பேரில் கொள்றாங்களேங்கெல்லாம் உங்களுக்கு மைண்டில் தோணி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் சீன் பை சீன் கைத்தண்டதை பார்த்து உண்மையிலேயே அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம ப்ரெஸ் பீப்பிள் அப்படி கைத்தட்டுறாங்க, நம்ம மீடியா சகோதரர்கள் அப்படி கைத்தட்டுறாங்க. இவங்க கைத்தறிட்டாங்கன்னா இதை விட 4 மடங்கு கைத்தட்ட ரசிகர்கள் தட்டுவாங்கன்னு நம்பணும். அது தேட்டர் நடந்துச்சு. அதனால தான் இந்த 20 நாள் 50 நாள் 100 நாள் சொல்கிறாங்க. அது உங்களுடைய மனசை காட்டுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த படம் ஒரு வாரத்திலேயே இதோடைய முதலீட்டை எடுத்து விட்டது. லாபத்துடன் வெள்ளிக்கிழமையோட லாபம் ஆரம்பிச்சாச்சு. இதுதான் உண்மை. செகண்ட் வீக்ஸ்லாம் இதோடைய லாபம் வேற லெவலில் இருக்கும். ப்ரெஸ் மீட் பண்ணுங்க, சக்ஸஸ் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் மிக தெளிவாக சொன்னார். எல்லாருமே படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் 4 நாள் ப்ரெஸ் மீட்டில் சக்ஸஸ் மீட் ஒன்று கொண்டாடுறாங்க. சம்டைம் அது கேலி கூத்தாயிடுது. அப்படி ஆகக்கூடாது. நம்ம சொல்கிறத அவங்க நம்பணும். அதுக்கு ஒரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த படத்தோட 9வது நாள் அன்றைக்கி தான் சக்ஸஸ் மீட் வச்சுருக்கோம். அதாவது செகண்ட் வீக்ஸில் 9 நாள் வச்சுருக்கோம். 9 நாள் வைக்கும்போது தெரியும் இந்த படத்தோட பட்ஜெட்டு எவ்வளவு. இந்த 9 நாள் கலெக்ஷன் 600, அதாவது உலகம் ஃபுல்லாக 650 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஷோக்கு எவ்வளோ கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த படத்தோட சக்ஸஸை நாங்கள் சொல்கிறது கூட நீங்களே கணிச்சிருப்பீங்க. இதுதான் இதோட ரியாலிட்டி.
சந்தான சார், இந்த படத்துடைய வெற்றிக்கு வந்து சந்தான சார் வந்து மிகப்பெரிய ஆணிவேர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க மீடியாவில். எல்லாருமே ஒரு வார்த்தையை கோடிட்டு சொன்னீங்க. சந்தானம் சார் சக நடிகர்களுக்கு இடமளித்து ஒதுங்கி நின்று அவர்களை ரசித்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதனால தான் மிகப்பெரிய சக்ஸஸ் சொன்னாங்க. நீங்கள் சொன்னது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் இருக்கணும். ஒதுங்கி நின்று அவரை நடிக்க வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பரந்த மனசு வேணும். எந்த ஹீரோக்களுக்கும் எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் பல ஹீரோக்களை நடிக்கிறேன். ஆனால் நான் பார்த்து வியர்ந்த ஒரு அன்பு சகோதரர் சந்தானம் சார். நான் வெற்றி பெற்றேன், அதே வெற்றியை சேசு படணும், அதே வெற்றியை இட்லிஸ் பசந்த் படணும், அதே வெற்றியை கூல் ஃபேஸ் படணும் அப்படின்னு அவங்க கூட அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு அவனுக்கு அதை ஸ்டார்ட் வைங்க, நீ பேச அந்த டைலாக்க, அந்த விட்டு கொடுக்குற, அதை விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டேன் ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. அதுதான் சந்தான சார். சந்தான சாருக்குள்ள விட எனக்கு பழைய நட்பு எஜே சூர்யா சாரோட இந்த நட்பு. ஏற்கனவே நான் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன். அன்பியா இருக்கிற படத்தில் வந்து நான் கோ டைரக்டர், சாரும் எஜே சூர்யா சார் நடித்தாங்க. அப்போ இது இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற காமெடி ரொம்ப ஃபேமஸ். அப்போ அவங்க ரெண்டு பேரும் நடிக்கும்போது நான் தான் பேக்கில் இருந்துட்டு கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லுவேன். அந்த உரிமையை சிஷியனா எனக்கு எஜே சூர்யா சார் கொடுத்துருந்தாரு. அந்த இருக்கு இல்லை காமெடி அப்போ சந்தான சார் அப்போ தான் பீனில் வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய முழு திறமையாலும் அவருடைய நல்ல மனசாலும் மிகப்பெரிய உயரத்துக்கு போனார். எனக்கு ஒரு அதிர்ஷ்டமின்மை அவரோட நடிக்கவே முடியல. வரதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டராக வந்து நோ நோ நோன்னு சொல்லிட்டே இருந்தேன். செஞ்சால் வேற லெவலில் செய்யக்கூடாது. ஏன்னா நான் தேசிக ராஜா, மனங்குத்தி பிறவி, வேலன் வந்துட்டா வேலைக்காரன், கூர்கா அப்படின்னு தொடர்ந்து வந்து காமெடியில் ஒரு காமெடியிலாம் கலக்கிட்டு இருக்கும்போது நான் சின்ன கேரக்டர் பண்ணோம்னா லைஃப் போயிடுமே பயந்து 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 ஒதுங்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கரெக்ட் டயத்தில் கார்த்திக் பிரதர் வந்து ஸ்கிரிப்டை சொன்னார். இதாண்டா சந்தான சாரோட சரியான டைமும் சேர்ந்தேன். அதுக்கு இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் கார்த்திக் சார். அப்புறம் ப்ரொடியூசர் ராஜ் சார் சொன்னார், தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை சந்தான சார் பண்ணணும்னு வேண்டி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படி தான் பலுச்சிஸ்தான் பார்டரில் எதிரி நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அவங்க வர்றாங்க, நான் நிற்கிறேன். அவங்க கடந்து போயிட்டாங்க, ஏன் நான் தூக்கிட்டேன். அதாவது ஆர்சியா இருந்த என்ன எம்சியா மாத்தின பெருமை நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகியோட தான். அதாவது நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. ஆர்சியா இருந்தது ரவிச்சந்திரனா இருந்தேன்னா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். பிரஸ்ஸு, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். கிட்டத்தட்ட ஒரு 40 years 4 decades எனக்காக என்னோட பயணப்பட்டு என் வெற்றிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா மினிமம் 10 years தாங்கும் ஹீரோவாக இருந்தால். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 80s நிழல்கள் ஆரம்பித்து அப்படியே தம்பிக்கு அந்த ஊர், அப்படியே வந்து நாயகன், அப்புறம் வந்து அடுத்த ஒரு 90s பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அருணாச்சலம், அப்படியே வந்து தர்மதுரை, அப்படியே வந்து 2000 மேலே வந்து கேஜி, ஏஜிஎஃப், அப்படியே வாய்ஸ் ஓவரில் சேஞ்சு ட்ராவல் ஆகி அப்படியே 2021 இந்த ராமசாமிக்கு ஒரு சலாம். அதாவது வந்து பார்க்க போனால் நம்ம கே பாலச்சந்தர் சார் வந்து ரஜினி சார் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது, இவன் கண்ணில் ஒரு ஃபயர் இருக்குது, இவனை வச்சு நான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பு தாளங்கள், அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி பெரிய இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்ன பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேட்டர் ஒழிஞ்சிருக்கு, அதை வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரை கொண்டு வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி எல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்கினதுக்கு மிக்க நன்றி. எந்த தடையும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரலும் முடியணும் அப்படின்றது என்னோட வேண்டுதல். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பம் முதல் இன்று சக்ஸஸ் இந்த மீட் வரலும் நல்ல படம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த படத்தில் சப்போர்ட் பண்ண ஊடக நண்பர்கள். அது இது மேலே பேசினா சந்தானத்துக்கிட்ட திட்டு வாங்கினா சொதப்பிடுவேன். என்னுடைய இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக் ரொம்ப நன்றி. டிக்கிலோனாவிலே கோச்சிக்கினேன். என்னப்பா என்ன 13 நாள் கேட்டு 3 நாள் தான் வச்சு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை.
நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலான்னு என்னத்த அடுத்த படம் பண்ண போறீங்க 2-3 படம் விட்டேன் தெரியுமா உனக்கு நீ கேட்ட தேதியெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப சரி அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம் நீ எங்கே அடுத்த படத்தில் பண்ண போகிறேன்ட்டு விட்டேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம் இது நிஜம்தானா இதுலேயே நம்மளை கவுத்துருவார் 13 நாள் அதில் கேட்டார் இதில் ஒரு 35 நாள்றாரு 40 நாள்றாரு நம்பி வர படம் வந்தால் கமிட் ஆகலாமா வாடாமா சந்தானம் படம் நடிச்ச படம் கூட ஆடிச்சு நடிச்சாலும் நறுக்கடு ஆகிடும் நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும் இதுதாங்க உண்மை சந்தானத்தை கூட நடித்தேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பாதிக்குது ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களாக பண்ணிட்டு வந்தேன் இதில் நல்ல வேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்டில் தான் இருந்தது அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு படத்தை நிறைய நாள் ஒர்க் பண்ணேன் நிறைய சீன் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஜாலியாக கலகலான்னு படம் போயிடுச்சு மற்றபடி இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருந்து எல்லா மேடையில் இருக்குங்க எல்லாருக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்புலி ஜெகன் அண்ணன் அண்ணா ரொம்ப நன்றி நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம் நாங்கள் ஒரு குரூப்பு சுமதி அக்கா செம்புலி ஜெகன் அண்ணா அதுக்கப்புறம் பிரதீப்பு எல்லாம் நாங்கள் பிளாஸ்கர் டீ வாங்கி வச்சுக்கின்னு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு போட்டுன்னு மரத்தில் எந்த மரத்தில் ஒன்றாலும் கட்டி தொங்கிட்டு அங்கே ஒரு பக்கமாக உட்காந்து பேசின்னு இருப்போம் ஜாலியாக அப்படி டீ அதுக்கு ஓடும்போது டீ பிஸ்கெட்டு போகிற எல்லாம் இருக்கும் அதில் முருகை இருக்குது யாருக்கு என்ன உண்மை இருக்கும் அதில் அந்த மாதிரி அங்கங்கே ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமாலுமே அற்புதமான லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருந்தது அந்த லொக்கேஷனில் வந்து பாதராத்திரியில் பார்த்தீங்களா அந்த பண்ணி இனி காட்டு பண்ணி வரோம் அப்படின்னா காட்டு பண்ணி வருமா என்ன இது புருன்னு அது வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினே இருக்குது இந்த பக்கம் எதாவது ஆப்போ திடீர்னு புலி கிளி வந்துட போதுன்னு போய் ஆனால் புலியெல்லாம் இங்கே வராது எப்போயாவது ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு யானை வந்துருக்குது அப்படின்னாங்க மெர்சல்லாம் கொஞ்சம் இருந்தது இந்த படம் வந்து இதுக்கு மேலே நம்ம நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மக்களுடைய ஆதரவு ஊடகத்துறையோட ஆதரவு இந்த மற்றபடி இந்த என்ன சொல்கிறது இந்த உதவி இயக்குனர்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் டோட்டல் டீமு சூப்பருங்க எல்லாமே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க நைட் அண்ட் டே இயக்குனர் எப்படி கண்ணை முடிக்கிறான் அதே மாதிரி அவங்களும் கூடவே கண்ணை முடிச்சிருந்தாங்க எல்லாருக்கும் நன்றி சில பேர் திட்டுவேன் நான் இன்னும் மணி நான் அது இப்போதைக்கு நான் வர முடியாது போ அப்படின்னா நான் என்ன போய் சொல்லு போ நான் வர முடியாது போ நான் கிளம்பிட்டேன் நான் கைட்டேன் போ சட்டெல்லாம் கைட்டேன்னு சொல்லு போன்னு நான் வானா ஏன்னா அப்படி பண்ணேன் அது மாதிரி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச போது சந்தோஷமாக இருக்கும் மனநிலைக்கு இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும் மேலும் மேலும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும் சந்தானம் கூடிய வரையில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் எல்லா படத்திலும் என்ன ஆயிருக்கணும் அதுதான் என் ஆசை மனசார வாழ்த்துறேன் ஹீரோயின் சூப்பருங்க மேகாகாஷ் வந்து கலக்கல் வந்து அந்த பந்தாங்க இந்த சீன்லாம் கிடையாது அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியாக பேசினே இருப்பாங்க அதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் இதை தேவைன்னா பேசுவாங்க அவ்வளோதான் மற்றபடி செல்ஃபோனை வச்சுக்கினேன் அவங்க பாட்டுங்க அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு ஏன்னா நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போண்டா வடையெல்லாம் வாங்கி போய்க்கிறேன் எல்லாருக்கும் ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்து திச்சு வாங்கிக்கினேன் இருந்தாலும் சுட சுட எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கி போயிருக்கிறேன் ரொம்ப நன்றி என்னுடைய பாஸ்கரண்ணா நாங்களாம் ரொம்ப நாள் எல்லாமே ஒன்றா டிவியில் இதில் வந்து பண்ணிருக்கிறோம் ஏதாவது பார்த்துன்னுக்கிற கவுண்டர் போடலாமான்னு நோட் பண்ணிக்கிறேன் நான் மாட்ட மாட்டேன் பாஸ்கரண்ணா நன்றிண்ணா மற்றபடி எல்லாம் நட்டி சார் ரவி சார் அந்த ரவிமரியன் சார் கூல் சுரேஷ் அதிர்தி இல்லை சொல்லிட்டேண்ணா சொல்லிட்டேன் ஸ்கூல் சுரேஷ் பிரசாந்த் ஜாக்லின் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் யாருக்காவது என்னுடைய நடித்த நடிகர் இந்த படத்தில் எங்களோட நடித்த நடிகர் யார் பேராவது மறந்து போயிருந்தாலோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் மேலும் மேலும் வளரணும் நன்றி 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 மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் நாசர் சார் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வடகுப்பட்டி ராமசாமிக்கு தான் போய் சேரும் இன்றைக்கி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள்லாம் காரணம் ஏன்னா இன்றைக்கி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா படம் ரிலீஸ் ஆனால் கூட உங்களோட ரிவ்யூ பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் போய் பார்க்குறாங்களே சில பேர் அது மாதிரி இருக்காங்க அப்படி நீங்கள் படத்தை நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதவும் அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதை மறுபடியும் வெளியில் வந்து இந்த மாதிரி படம் நல்லா இருக்குது
வடக்குப்பட்டி ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு, அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் சூப்பராக எழுதியிருந்தீங்க. அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் கார்த்திக் யோகி சார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பொதுவாகவே நான் நடித்த படங்கள் நடித்ததுக்கப்புறம் சினிமாக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் பண்ண மாட்டாங்க. நானே ஃபோன் பண்ணி படம் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்தேங்க, படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க, இவ்வளோ நாளை விட உங்களுக்குள்ளே ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 படம் வடக்குப்பட்டி ராமசாமியை வச்சே எனக்கு வந்து கமிட் ஆகிருக்கு. அதற்கு இயக்குனர் கார்த்திக் யோகி சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல், அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் சரி, அஜித் சார், விஜய் சாராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் சந்தானம் சார், நான் ஏற்கனவே பல இடத்துல நிறையா பேசிட்டேன், அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன், அது ஸ்டைலாக இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான். இல்லை, ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அது கரெக்டு தான் இருக்கும். இந்த கண்ணாடி நம்ம சந்தானம் சாரோட மேனேஜர் பரத்தோடது. அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்கண்ணா, ஸ்டைலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி பாருங்கள், என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்குறது சந்தானம் சார் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பரத், மிக்க நன்றி. சந்தானம் சார் சார்பாக நன்றி. ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொய் புழுவி பந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடாது. உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதான். ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கலாச்சார், இதுதாங்க உண்மையான நட்பு. சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாரு. அப்படி அவர் உண்மையாக பேசுனதால தான் இன்றைக்கி வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கார். அதுவும் இல்லாமல் அவர் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவரோட அம்மா அப்பா அப்போவே அவரோட குணம் என்னன்றது அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவும் மனப்பான்மையில் தான் இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சாலும் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி வேணாம், நான் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து தேட்டரில் போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு. அது நான் கத்துறலாம் இல்லைங்க, நிறையா பேர் ஏதோ தன்னறியாமல் பேசுகிறதாங்க அது. இப்போது முருகனுக்கு வேல் குத்துவோம் இல்லையா, நம்மளை அறியாமல் சொல்கிறது தான் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு. பக்கத்தில் இருக்காள் இதை சொல்லுப்பா அப்படின்னா சொல்கிறாங்க இல்லை, நம்மளை அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தவொன்னே அவங்க என் மேலே வச்சுருக்க ஒரு பாசத்தில் சொல்கிறது இருமுடி கட்டுவோம். அப்போ வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு, அதெல்லாம் வந்து ஐயப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மளை அறியாமலே சொல்கிறோம். அந்த மாதிரி தான் ரசிகர்கள் என் மேலே வச்சுருக்க பாசத்தில் அன்பில் அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது, அந்த கூஸ் பம்ப்ஸ், அது வந்து என்ன அறியாமலே சொல்லிடுறேன் நான். ஸோ அதுதான் அது. அதனால் நான் வந்து ஏதோ வாலண்டியாக அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுனால நான் இன்னமும் சொல்கிறேன், பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிக்கிட்டு தான் வரேன். அது சில இடத்துல மாற முடியுது, சில இடத்துல மாற முடியல. அதனால் நான் நீங்கள் எதிர்பார்க்குறதும் செய்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்காததும் செய்கிறேன். இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு மன்மார்ந்த வாழ்த்துக்கள். உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் செந்தில் சார், ஆல்பின் சார், பிரேம் சார், அமல்நாத், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, மஞ்சுநாத், இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேறு படத்துக்கு போயிடுவாங்க, இல்லை வேறு எதுனா இப்போ இதில் போயிடுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே
கூடவே இருந்து அந்த காருக்கு எப்படி 4 டயர் இருந்தால் தான் கார் போகுமோ அதே மாதிரி அந்த 4 டயர் மாதிரி அந்த அசண்டர் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட ஆனந்த வீடுல எதுலேயே வந்து அந்த பேப்பரில் வந்தெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் அமிச்சு இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பாக அமையணும். அப்போ தான் ஒரு படத்துக்கு இன்னமும் மேலே போகிறதுக்கு இவங்க வந்து ஒரு உந்துதலாக இருப்பாங்க. அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அப்பாவை நடித்த அரசன் சார், உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அம்மாவை நடிச்சிருக்கவங்க, அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சாரமாக நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ரவிமரியா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் என் கண்ணுக்கு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தெரிகிறாரு. கூல் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, அதனால் இப்போ நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். மிக்க நன்றி சார். ரவி சார், நெல்கல் ரவி சார், நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வேறு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இப்போ ரோட்டில் நடந்து போனவர் டக்குன்னு என்னை பார்த்து வந்து பேசினார், குல் சுரேஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர், என்ன ரோட்டில் போகும்போது பார்த்து அவரே வந்து பேசிட்டு போனார். அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. தம்பி குண்டா இட்டிஸ் பிரசாந்த், எனக்கு மாமா பொண்ணாக நடிச்சிருக்க ஜாக்லின், நட்டி, மிக்க நன்றி நட்டி. ஃபஸ்ட் நாள் நான் கமிட் ஆகிறப்போ டைரக்டரும் நட்டியும் சொன்னாங்க, இந்த படத்துக்கு அப்புறம் நீ தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு உன்னை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவலை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ஹீரோயின், நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன். ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சார் நான் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அவங்க அந்த என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட நடித்தவங்க, தனுஷ் சார் கூட நடித்தவங்க, இன்றைக்கி என் நண்பர் சந்தானம் கூட நடித்தவங்க. அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது வந்து கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு நான் பக்கத்துலேயே உட்காந்துப்பேன். இன்றைக்கி அவ்வளோ அழகாக கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க, பிளாக் ரோஸ். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஒரு படம் அந்த படத்தோட பேர் சொல்ல வேணாம், அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக தாயின் மீதானே சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த ஹீரோயின் வந்து நான் படத்துக்கு கமிட் பண்ணுங்க, அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷனில் நான் நடிக்கல, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன், எப்போவுமே அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மட்டும்தான் சொன்னேன், மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷனில் நடிக்காதனால தெரியல. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக ஃபோன் நோண்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவார். அதை நான் இப்போ அந்த எந்த டேரக்டர்னு சொல்லிடுவேன், அது வேறு விதமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. மற்றபடி சேஷு, எம்எஸ் பாஸ்கர் சார், அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எடிட்டர்ஸ் இன்னும் உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி. அவ்வளோதானே. ஆபருக்கும் டாபருக்கும் எப்படி ஆபருக்கும் டாபருக்கும் ஆளி 4 நானுங்கோ, பானைக்குள்ள யானை பூந்த கதையை கொஞ்சம் கேளுங்கோ, வேப்ப மரம் புளிய மரம், அதுக்கு என்னப்பா மறந்து போச்சா, அண்ணங்கிட்ட பேசுங்கோ, வடக்குப்பட்டி ராசா இந்த ராமசாமி தானுங்கோ. நன்றி நன்றி நன்றி, நல்ல வேலைப்பா, விசில் அடித்து கை தட்டிட்டீங்க, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. 2015 நான் ஒரு படம் வந்து லீடாக நடிச்சிருந்தேன், அது ரிலீஸ் ஆச்சு. நல்ல கதை, நல்ல ரோல், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நல்லா போகலை. எல்லாமே நல்லா இருந்தும் நல்லா போகலை. அது எனக்கு ஒரு ப்ரொஃபைலாக மாறலை. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்து எனக்கு நான் பண்ண ஒரு டிசிஷன் என்னென்னா, இதுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணினா அது சினிமாவில் என்னை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஸோ அந்த பேஷன்ஸ் மட்டும் நான் கடைப்பிடிச்சேன். அண்ட் ஒரு நல்ல கதை, நல்ல ரோல், அது மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மேடையில் நிற்க வச்ச என்னோட டிரெக்டர் கார்த்திக், ப்ரொடியூசர் நட்ராஜ் அவர்கள் அண்ட் சந்தானம் சார் அண்ட் எல்லாருமே ரொம்ப 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 நன்றி. நமக்கு ஒரு கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த செட்டுக்குள்ளே நான் உள்ளே வரும்போது MS பாஸ்கர் சார், ரவி சார் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்க்கும்போது, ஸ்பெஷலி MS பாஸ்கர் சாரில் நடிச்சிட்டு இருக்கும்போது நான் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மொமெண்ட்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணின ஒரு விஷயம் வந்து நான் கரெக்டான இடத்துல இருக்கேன், கரெக்டான சூழல், கரெக்டான ஆட்கள், இதை வச்சு நான் படிப்படியாக இன்னும் முன்னேறிட்டே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுன ஒரு விஷயம். எல்லாமே நம்ம சுற்றி கரெக்டாக இருக்குன்னு முதல் தடவை எனக்கு தோணுது வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில் தான். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நானும் இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஜாக் நீங்கள் எப்படியாச்சும் ஒரு ஹிட் படத்தில் நடிச்சிட்டிங்கன்னா ரெக்கக்னிஷன் வரும்னு. பட் இன்னைக்கு நான் பிளாக் பஸ்டர் படத்தில் இருக்கேங்கிறதுல ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் என் கூட இப்போ நான் தான் இங்கே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ எம் அன் அப்கமிங் ஆர்டிஸ்ட், இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. இங்கே இருக்க அத்தனை பேருமே எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட். இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் கரியர் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்குமே என் கூட நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ ஆனஸ்ட்டாக நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் ஆல்பம் கிட்ட கேட்டப்போ 2 லைன் போதும் எல்லாருக்கும் வந்து உங்கள் ஹார்ட்ஃபெல் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு மை அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன்னா இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம் பிகாஸ் என் பாட்டினால. பட் ஐ திங்க் இவங்க எல்லாரும் சப்போர்ட் இருந்தது அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அண்ட் மெயின்லி மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐ திங்க் உங்கள் பாசிட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா ஒரு வாட்டியில் 2 வாட்டி நிறைய பேர் என்னை டேக் பண்ணி 4-5 வாட்டி இந்த படம் பார்த்தாங்க. லைக் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணுறது இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். பட் அவங்க தியேட்டருக்கு வரலன்னா ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ் வுட் ஈவன் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஏடிஸ் தேங்க்யூ ஆல் ஸோ மச் for taking care of me and எல்லாரும். அண்ட் மெயின்லி கார்த்திக், என் டைரக்டர், நட்ராஜ் சார், பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி அண்ட் சந்தானம் சார், தேங்க்யூ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் இந்த படம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிரிப்ட் கேட்ட போய் திஸ் இஸ் த ஐ பிலீவ்ட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் தெரியாது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே இருந்தது. ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஃபார் திஸ். இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ. சில ஆடியோ லான்ச்சில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியல, டைம் இல்லை. ரொம்ப மொனோட்டனஸாக தான் இருக்கும், கிரிஞ்சாக தான் இருக்க, வர வழி இல்லை. பட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை சில பேர் ஃபோன் பண்ணி கோச்சிக்கிட்டாங்க, எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தலைவான்னு அழுதுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபார்முலா இருக்கும், பரவாயில்ல, நன்றி சொல்லிக்கிறேன், பொறுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி கேட்குதா? ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு நன்றி வந்து ஆரம்பிக்கிறதுல என்னோடய ப்ரொடியூசர்ஸ். அது ப்ரொடியூசர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் வந்து நட்ராஜ் சார் தான். விஸ்வபிரசாத் சார் வந்து நான் காரில் அதான் ஆஃபீஸில் போகும்போது கதை சொன்னேன். விவேக் சார் நாங்கள் இருக்காரு, காரில் போகும்போது கதை சொன்னேன். நீ பண்ணு மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துருக்காரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவார், மச்சான் நம்ம பாடையிலே போயிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார். இது அப்ரூவ் பண்ணல, இது அப்ரூவ் ஆச்சு. எந்த ஒரு விஷயமும் வந்து என் காதுக்கு வராமல் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காரு. இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, இது ஜஸ்ட் காமெடி படமாக இல்லாமல் கடந்த ரைட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவமைச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ரைட்டிங்காக நிறைய வேலை பார்த்தோம். என்னோடய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, விக்னேஷ் வேணுகோபால் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதாங்க, சத்தியமாக கோடி 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 நன்றி நான் சொல்லுவேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதான் இந்த கிளாப்போட வைப்ரேஷன் அப்படியே தேட்டருக்கு அது கன்வெர்ட் ஆச்சு. எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பர்சனலாக வந்து இதே மாதிரி காமெடி படம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய வார்த்தை. நான் என்னோடய பொறுப்பை உணர்ந்து இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்த படத்தில் இன்னும் உங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சு, உங்களை வந்து மகிழ்விச்சு, உங்ககிட்ட உங்கள் பேனாட்டேருந்து சூப்பர் அப்படின்ற அந்த ரிவ்யூ வாங்காமல் நான் விட மாட்டேன். அது வந்து அதுக்கு நான் பயங்கரமாக கடினமாக உழைப்பேன். நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் அலாட். பார்த்துருக்கீங்க எத்தனை கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பேஸை கொடுத்து எல்லாருக்குமே அதை ரொம்ப சிறப்பாக செஞ்ச அவரு இந்த படத்தினுடைய நாயகன் மட்டும் கிடையாது, இந்த டீமனுடைய நாயகன் நான் நினைக்கிறேன். ஸோ திரு சந்தானம் அவர்களை அன்போடு
பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 2 மணி நோக்கி போயிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் சேசு மாதிரி மாம்ஸில் கொஞ்சம் சுகர் பேஷண்ட் வேறு, மாத்திரை போடுற டைம் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வாஸ் சாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு டியூட் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது, ரிவ்யூஸ்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்களுடைய சப்போர்ட். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான். தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர்கிட்ட ஆரம்பித்து சார்ட்ட ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ணதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ், என்னோட நடிப்பை விட. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை, என்னுடைய எல்லா படங்கள்லையுமே என் கூட நடித்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா படங்களும் வித்தியாசமான கேரக்டர்ஸில் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக உறுதி. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றதை நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும். அடுத்த படத்தில் சொல்லிட்டாங்கண்ணே சரி, அடுத்த படத்தில் இப்போ இந்த படத்தில் நானும் மேகா ஆகாஷம் தான் மறுபடியும் பண்ணுறோம். சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா. ஸோ எல்லாருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி டைம் இல்லை. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டீங்களா தலைவா? இல்லை, தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்டோன்னு. பட் இப்போது அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணுவோம். இல்லை, அது நீங்கள் பார்க்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆத்திகர் படமாக தெரியும், நாத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமாக தெரியும். ஏன்னா மக்கள் ரெண்டுமே மிக்சடு, எல்லாருமே கலந்து சினிமா என்ஜாய் பண்ணுன்றதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டேரக்டர் வச்சிருக்காரு. நீங்கள் ஆத்திகரா நாத்திகரா? அப்ப சாமி படம் தான். சந்தானம் சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்க படம் எல்லாத்துலயுமே பிரமாதமா இருப்பாங்க, இந்த படத்துலயும் பிரமாதமா இருக்காங்க. ஆனா அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்லை லவ் சீனோ இல்லை. அதை இப்போ கேட்டீங்க. அடுத்த படத்தில் இந்த படத்தில் காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரானரி ஜனரஞ்சகமாக பிரமாதமாக இருந்தது. அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கையும் புரிஞ்சு இல்லை. உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கும். யாருன்னா பார்த்தாங்கன்னா இவன் மனசில் இருக்கிறதெல்லாம் அவன் மூலமாக கேட்கறாமலன்ட்டு. இல்லை, இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேறு யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்தில் வர பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு. இவங்களோட எந்த சீனுமே இல்லை தான். நான் தான் கேட்டேன் கார்த்திக்கிட்ட, இவனும் உங்களை பேர் தான் வச்சிருக்கேன், ஆனால் இந்த ரசனை வர மாட்டேது, நான் என்ன பண்ணுறது? அதனால் அடுத்த படத்தில் கண்டிப்பாக வச்சிருக்கார்த்தி. கேட்டுங்க, அவங்க கேட்குறாங்க, நான் கேட்கலைங்க. ஆ அதான் காமிச்சிருக்கீங்க கண்ணாத்தா கோவில். இல்லை, நீ இந்த கொஸ்டினை வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போற போல. அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம இது பண்ணல. எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு. அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றதான் காமிச்சிருக்கோம். உனக்கு எப்படி தோணுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அதை பொதுவாக தான் வச்சிருக்கோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. நான் சாமி கும்பிட்றவன், நான் ஆன்மீகவாதி, நான் கடவுள் நம்பிக்கை உடையவன். இப்போ கூட கயிறு கட்டிட்டு இருக்கேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இல்லாட்டி நான் சூளை வச்சுட்டு நிற்கவே மாட்டேன். அதனால பெரிய நன்றி. இந்த தருணத்தில் உங்களோட சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான கேக் கட்டிங் ஒகேஷன் இது. ஒட்டுமொத்த திரைப்பட குழுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. பீப்பிள் மீடியா ஃபேக்டரிக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இதனைத் தொடர்ந்து இந்த படத்தினுடைய அசோசியேஷன், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த டெக்னிக்கல் க்ரூனுடைய அசோசியேஷன் படங்களுக்கு தொடரணும் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறோம்.
அடுத்ததாக பொருளாளர் ஒற்றன் துரை சாரை மேடைக்கு அழைக்கிறோம்.